சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ரயில்வே மேம்பாலம் வழியாக மேட்டூர், சங்ககிரி, ஈரோடு, கோவை ஆகிய பகுதிகளுக்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட இந்த பாலத்தில் அரித விபத்து நடந்து வந்த நிலையில் கடந்த 6 மாதங்களாக விபத்து தொடர் கதையாகி உள்ளது. இந்த பாலத்தின் சாலையில் கான்கிரீட் தளத்தில் முழுக்க தார் ஊற்றி தார் சாலையை 6 மாதம் முன்பு புதுப்பிக்கப்பட்டது. இந்த 6 மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் மற்றும் உறுப்புகள் இழந்த செயல் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் இன்று மும்பையில் இருந்து கோவைக்கு வந்த துணி பேல்களை ஏற்றி வந்த லாரி ஓமலூர் ரயில்வே மேம்பாலத்தின் வளைவில் திரும்பும் போது கிரிப் கிடைக்காமல் பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியை ஓட்டி பைக்கில் வந்த சிந்தாமணியூரை சேர்ந்த தமிழ்மணி மீது லாரி கவிழ்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் லாரி ஓட்டுநர் கால் முறிவு ஏற்பட்டது. ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மேம்பாலத்தில் இந்த போக்குவரத்து சீர் செய்யும் பணியில் காவல்துறையினர் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த மேம்பாலத்தில் நடைபெறும் விபத்துகளை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.